கோவை மாவட்டம் துடியலூர் அருகே உள்ள பன்னீர்மடை கிராமத்தில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சம்பவ இடத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பிரகாஷ், சிவஞானம் ஆகியோர் நேரடியாக விசாரணை மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் துடியலூர் அருகே உள்ள பன்னீர்மடை கிராமத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக சந்தோஷ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் சிறுமி உடலிலிருந்து எடுக்கப்பட்ட விந்தணுவை DNA சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் இருவரின் விந்தணுக்கள் இருப்பதும் அதில் ஒன்று சந்தோஷ்குமாருடையது என்பதும் தெரியவந்தது. இது தொடர்பாக நடந்த வழக்கு விசாரணையின் முடிவில் கடந்த 2020 டிசம்பர் 27ஆம் தேதி குற்றவாளி சந்தோஷ்குமாருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இதில் தொடர்புடைய மற்றொரு நபர் யார் என்பது துடியலூர் மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சந்தோஷ்குமாருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளார். இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இன்று பன்னீர்மடை கிராமத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பிரகாஷ், சிவஞானம் ஆகிய இருவரும் தற்பொழுது நேரில் பன்னீர்மடை கிராமத்தில் விசாரணை மேற்கொண்டனர். இறந்த சிறுமியின் வீடு மற்றும் அருகில் உள்ள வீடுகளில் இருந்தவர்களிடம் நீதிபதிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் நீதிபதிகள் விசாரணை மேற்கொள்வதால் அந்த பகுதிக்கு ஊடகங்கள் செல்லக்கூடாதென 2 கிலோமீட்டர் முன்னதாகவே பத்திரிகையாளர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். சந்தோஷ்குமார் புதிய சூழ்நிலை அப்படி 3 பேர் தான் இருக்குது, 4 பேர் கூட